கேர்ள் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்களே அவங்க ஸ்மைலுக்கு அந்த டைம்ல. நிறைய பொண்ணு கபாரன் பிடிச்சி கிஸ் அடிச்சாங்க. கத்துறாங்க கலாரும் கத்துறாங்க அப்படின்னா ரியல்ல என்ன ஆம்பளை ஃபீல் பொம்பளை ஃபீல். Charles Group presents Startup Singham, co-presented by Soho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. Twin Birds, wear it, feel it, love it. Lakshmi Krishna natural weight loss powder 100% organic, no side effect. Link in description. ஆண்டாள் அழகர் சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தீங்க. எதனால அந்த லைம்லைட்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சீங்க? டார்க் சைடும் நிறைய பார்த்துட்டேன். ஒரு வாட்டி எல்லாம் கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் இட்ஸ் கண்ணாடி போட்டு சில எபிசோட் நடிச்சிருப்பேன். அந்த டைம் எனக்கு ஆப்ரேட்டே பண்ற சுச்சுவேஷன். ஐ காண்ட் ஈவன் ஃபேஸ் கேமரா. கண்ணே திறக்க முடியல. அது லிட்டரலி அந்த அளவுக்கு இருந்தது. ஆக்டிங் வரதுக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் நிறைய லெட்டர்ஸ் எனக்குன்னு சொல்ல முடியாது. இந்த பாலான்ற கேரக்டர் நான் நடிக்காம யார் நடிச்சிருந்தாலும் அது நடந்தது. தலை அப்படின்ற ஒரு மெயினான கேரக்டர் கொடுத்திருந்தாங்க த்ரூ அவுட்டா. அந்த தலை பாலான்னு கூப்பிடுறது நார்மலா தலை அந்த ஒரு ஃபீல் தானே தவிர ஐயோ தலைன்ற பேர் ஒரே ஒருத்தருக்கு தான் இல்லை அவங்க கிட்ட ஏதாவது வாங்கி கட்டிப்போமா அப்படின்ற மாதிரிலாம் பயம் இருந்துச்சு. எங்கள் டீமுக்கு மட்டுமே ஒரு 2 நாள் தான் ஆஃபர் இருக்கும். செகண்ட் சண்டே மட்டும் ஷூட் இருக்காது. எல்லா நாளுமே ஷூட் இருந்துச்சு. 6 o'clock நான்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் கூட 6 மணிக்கு எந்திரிச்சதில்லை. லிட்டரலி இட் வாஸ் லைக் ஸ்கூல். இவர் பார்க்க தோனி சார் மாதிரி இருக்காரு, சூர்யா மாதிரி இருக்காரு. ஆமாம், இப்போ இருக்கிற லுக்கு கொஞ்சம் பக்கத்து சாரோ இந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டே இருக்கிறாங்க. சந்தோஷம். நான் அப்ரோச் ஃபியூ ஹீரோயின்ஸ்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கேன். கேட்கும்போது அந்த ஸ்கிரிப்டை கேட்கும்போது பயந்துட்டேன். ஐயோ ப்ரோ இது கொஞ்சம் டர்ராக இருக்கும். அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தே அகைன். பிஹைண்ட் அட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கவர் வந்து அதாவது என்னோட சைல்ட்ஹுட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். சைல்ட்ஹுட்டையும் தாண்டி அதுக்கப்புறமா டீனேஜ்க்கு போனதுக்கு அப்புறமும் இவருடைய சீரியல்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா இவர் ஒரு டேரக்டராகவும் பார்த்து ரொம்பவே ரசிச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் வெரி ஹாப்பி டு வெல்கம் சிவா அவர்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். எஸ், ஸ்மைலுக்கு வந்து அந்த டைம்ல நிறைய ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஏன்னா அதுலேயே கூட ஒரு சீன் வச்சிருப்பாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதாவது ராகவி வந்து சோகமா இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் போய் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு. நீங்க போய் அவங்கள பார்த்து சிரிச்சு ஒரு ஸ்மைல் லைட்டா பண்ணிட்டே இருப்பீங்க, உடனே அவங்க சிரிச்சிருவாங்க. ஸோ அந்த இடத்துல உங்க ஸ்மைலுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அந்த ஒரு சீன் இருக்கும். சத்தியமா தெரியல எனக்கு ஞாபகம். அது ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த உங்களை அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க உங்க சிரிப்பையுமே. தேங்க்யூ. ஏன்னா ஃபேக்ட் என்னன்னா எங்களுக்கு எங்க டீமுக்கு மட்டுமே ஒரு 2 நாள் தான் ஆஃபர் இருக்கும். அதாவது செகண்ட் சண்டே மட்டும் ஷூட் இருக்காது. அந்த மாதிரி செகண்ட் சாட்டர்டே அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேல மட்டும் தான் எங்களுக்கு ஷூட் இருக்காது. மற்ற எல்லா நாளுமே ஷூட் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு டே டு டே நீங்க ஸ்கூல் போய் அட்டெண்ட் பண்ற மாதிரி தான். லிட்டரலி அப்படியே தான் இருந்தது. 6 o'clock நான்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் கூட 6 மணிக்கு எந்திரிச்சதில்லை. ஆனால் இதுக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு ஷூட்டிங் போய் நம்ம ஸ்பாட்டுக்கு நின்று ரெடி ஆகி இந்த டைலாக்லாம் பார்த்துட்டு டக்குன்னு லிட்டரலி இட் வாஸ் லைக் ஸ்கூல். ஸோ அதனால் எங்களுக்கு டிவி பார்க்குறதுக்கோ எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா அப்போது ட்ரெண்ட் இல்லை. ஆமாம், எங்களால் வந்து அப்டேட்டும் பார்க்கலாம் முடியாது. அப்போ ஒன்று வந்துச்சு, ஆர்குட்டுன்னு ஒன்று வந்துச்சு. அதுலேயே வந்து என்ன மாதிரியே 100 ப்ரொஃபைல் இருக்கு. நான் தான்டா போடாதுறேன் நீங்க தான் அப்படின்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இருந்தே இந்த சோஷியல் மீடியா சைடு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, இந்த ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை. எஸ், என்னன்னா இப்போ வந்து கேரக்டர்ஸே உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா உங்களுக்கு வந்து தலை அப்படின்ற ஒரு மெயினான கேரக்டர் கொடுத்துருந்தாங்க த்ரூ அவுட்டா. ஸோ இப்படி ஒரு மெயினான கேரக்டர் அப்படின்றப்ப ஆடியன்ஸ் கிட்டேயும் அந்த ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ உங்ககிட்ட நிறைய பேர் வந்து கேட்ட விஷயங்கள் தான் என்னவா இருக்கும்? ஏன்னா பப்ளிக்ல பார்க்குறப்ப நிறைய லவ் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க அந்த டைமில். இல்லை, எங்களுக்கு என்னென்னா அன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களால் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாதுன்றது மட்டும்தான் எனக்கு என்றைக்குமே. ஸோ அந்த தலை பாலான்ற ரோல் வந்து அந்த தலை பாலான்னு கூப்பிட்றது நார்மலாக இந்த கிட்ஸ் கூப்பிட்றாங்களே தலை அந்த ஒரு ஃபீல் தானே தவிர ஏன்னா நமக்கு இன்னொரு பயமும் கூட ஐயோ தலைன்ற பேர் ஒரே ஒருத்தருக்கு தான். அந்த பேர் நமக்கு வச்சுட்டாங்க. அதை வேற காப்பாற்றணுமா இல்லை அவங்க கிட்ட ஏதாவது வாங்கி கட்டிப்போமா அப்படின்ற மாதிரிலாம் பயம் இருந்துச்சு. பயங்கரமாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க அந்த டைமில். பட் மக்கள் வந்து நல்ல கேரக்டர்ஸ் இருந்தால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பேரில் ஒன்றுமே இல்லைங்க, பேரில் ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து எனக்கு இது ஷோல்டர்லேருந்து ஹெட்டுக்கு போகவே இல்லை. பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு என்னன்னு தெரியல. அந்த ஒரு இது அந்த மெதப்புன்னு சொல்லுவாங்க, அந்த ஹெட் வெயிட் அது வந்து மேபி மை டேட் மாம் டாட் மீன் லைக் இந்த மாதிரி கிவ் ரெஸ்பெக்ட் ஃபார் எவ்ரிவன். மதித்து பேசணுன்றது தான் எல்லாருக்கும். ஐ மீன் நம்ம யூஸ்வலாக ஊர் சைட்லேருந்து வந்த பையன் தானே, அவ்வளோதான் தெரியும் எங்களுக்கு. ஓகே, ஸோ நான் ஈரோடு பக்கம் இருந்து வந்தவன் தான். அதனால் ஈரோடு பக்கம் இருந்ததுனால பயங்கரமாக மதிப்பேன்றதுனால இல்லை, ஊர் சைடு பையன்றதுனால கொஞ்சம் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். அதனால் இது வந்து ஷோல்டர்லேருந்து ஹெட்டுக்கு எடுக்கவே இல்லை. அதனால் அந்த தலை பாலான்றது கூப்பிட்டாங்கன்னா அவங்கள ஒரு விருப்பத்தை கூப்பிட்றாங்க, சந்தோஷம். நமக்கு தெரிஞ்சது அந்த வேலை கரெக்டாக வேலையை வந்து ஷூட்டுக்கு வந்து அன்றைக்கி வந்து நம்மளால் எந்த ஒரு டிலே ஏறக்கூடாது. நம்ம எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும். இன்ஃபேக்ட் ஒரு வாட்டியெல்லாம் கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் இட்ஸ் கண்ணாடி போட்டு சில எபிசோட் நடிச்சிருப்பேன். அந்த டைம் எனக்கு ஆப்ரேட்டே பண்ணுற சுச்சுவேஷனு. ஓகே, ரைட் ஐயில் கண்ணாடி போட்டு நடிச்சிட்டு இருக்கேன். பயங்கர ஸ்மெல்லிங்கு.
ஐ கான்ட் ஈவன் ஃபேஸ் கேமரா. ஓகே. லைக் கண்ணே திறக்க முடியல, அது லிட்டரலி அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ பட் ஈவன் தோ ஐ ட்ரைட் மை பெஸ்ட். எல்லாருக்கும் சொன்னால் ஏதோ சும்மா டயலாக் கூறானுங்க, பட் ஆப்தமாலஜிஸ்ட் அந்த சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி வி ஹேட் அப்போ கொஞ்சம் தைரியம் என்ன பண்ணிடலாம் உடம்புக்கு என்ன பார்த்துக்கலாம் அப்படின்றது அதில் ஒரு இது முடித்தோம். அதுக்கப்புறம் மக்களிடையே வந்து பேசப்பட்டுச்சு. மக்களிடையே பேச கேர்ள் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்களே அவங்க ஸ்மைலுக்கு அந்த டைம்ல நிறைய இருந்துச்சு. இல்லைன்னா சொல்லக்கூடாது, சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா டு பி ஃப்ராங்க் இது செல்ஃப் இதெல்லாம் நினச்சிக்காது. ஏன்னா அந்த ஆக்டிங் வரதுக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் கேர்ள் ஃபேன்ஸ் அதிகம். சொல்லுங்க, நல்லா இருந்திருக்கு. அதாவது நான் ஸ்கூல் பாஸ் பண்ணும்போதோ காலேஜ் பாஸ் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. எனக்கு அப்போ அந்த அளவுக்கு தத்தி தான், உண்மையிலே தத்தி. நான் சீரியஸாக அப்போல்லாம் காலேஜ் போகணுமா, ஸ்கூல் முடிச்சுட்டு ஓ காலேஜ்னு ஒன்று இருக்கா. நான்லாம் ரொம்ப ஆவரேஜ். நான்லாம் 8th ஃபெயிலு, 9th எல்லாம் பாவப்பட்டு பாஸ் பண்ணி விட்டாங்க. பட் 10th வந்து கிட்டத்தட்ட 86% அடிச்சிட்டேன். அது எப்படி மேஜிக் ஆச்சுன்னு தெரியல, அடிச்சிட்டேன். அதுக்கு வந்து அந்த ஸ்கூல் டைம்லாம் கொஞ்சம் ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எல்லாம் பார்ப்பாங்க, போ அப்படிம்பாங்க. பட் நமக்கு தத்தி ஃபேன்ஸ் இருக்கு அந்த ஒரு இதுதான் இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திங்க. ஸ்போர்ட்ஸ் லெவலில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் தெரிய வந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைமில் சோஷியல் மீடியா பெரிய பூம் கிடையாது. அப்படி இருக்கப்ப நிறைய நேரில் வந்து சொல்கிறது அண்ட் லெட்டர்ஸ்லாம் நிறைய வரும்ல உங்களுக்கு? ஐயோ நிறைய லெட்டர்ஸுங்க எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. எனக்குன்னு சொல்ல முடியாது, இந்த கேரக்டருக்கு, அந்த பாலான்ற கேரக்டர் நான் நடிக்காமல் யார் நடிச்சிருந்தாலும் அது நடந்திருக்கும். எஸ், அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். ஏன்னா ரைட்டர் வந்து இந்த கிரெடிட் கோஸ் டு த ரைட்டர் அந்த டைரக்டர் ஒன்லி. ஆக்சுவலி அந்த ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு லைம் லைட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் ஒரு சீரியல் ஹீரோவில் ஆண்டாள் அழகர் சீரியலில் நடிச்சிட்டு இருந்தீங்க. ஸோ எதனால் அந்த லைம் லைட்லேருந்து வெளியே வரணும்னு நினச்சிங்க? இல்லை, இதில் டார்க் சைடும் நிறையா பார்த்துட்டேன். ஓகே, நிறைய டார்க் சைட்ஸும் இருக்குது. எல்லா காயின் ஹேஸ் அ 2 சைடு இல்லையா? ஆமாம். ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கவும் எதிர்பார்க்க முடியாது, டார்க் சைட்ஸ் நிறையாவும் இருக்குது. ஸோ இதில் கனா முடித்ததுக்கப்புறம் வாஸ் எம்டி. இந்த தாம் தூம்னு பேசிட்டு நான் இவ்வளோ நான் அவ்வளோன்றதெல்லாம் இன்றைக்கி ஜீரோ. ஜஸ்ட் ஃபார் சோஷியல் மீடியாவுக்கு நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம். கண்டிப்பாக அவங்க இதை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மெயின் ஸ்ட்ரீம்காகவே பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பில்ட் பண்ணுறோம் பை காட்ஸ் கிரேஸ். சில தடைகள்லாம் தாண்டி எல்லாருக்கும் கஷ்டம்னு இருக்குது, அதெல்லாம் தாண்டி இப்போ ஒன்று பண்ணியிருக்கோம். எஸ், அண்ட் அது வந்து பயங்கரமான ஒரு புது முயற்சின்றதை தாண்டி நமக்கு யோசிக்க வைக்குது. ஒருவேளை இந்த மாதிரி நடந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதா ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கு. எக்ஸ் ரீயூனியன் டே சில பேருக்கு நடந்துடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நாள்லாம் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஸோ எப்படி அந்த ஐடியா வந்தது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? நான் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன் வீட்டில். ஓகே, மிஸ்ஸஸ் சொல்லுவான்ட்டு பாத்திரம் இல்லை, என்ன திடீர்னு பாத்திரத்தை போட்டு வாங்கிக்கோ அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஐடியா என்னன்னு உனக்கு இந்த மாதிரிலாம் எங்கேருந்து கண்ட்ராவி தோணுது? டெஃபினட் அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி போ, நீ எதையும் யோசிச்சு எழுது போ, என்னெல்லாம் கேட்காத. ஸோ இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ உட்காந்து எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு 3 நாள் எழுதிட்டேன். ஏன்னா டக்குன்னு எழுதி முடிச்சுட்டு டக்குன்னு ஷூட் போகிற மாதிரி ஆள் இல்லை. இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி டக்குன்னு ஒரு ஹியூமர் சிரிப்பாக கொண்டு வந்து யோசிக்க வைக்கிற விஷயமா இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது. ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஹேப்பன்ட். எஸ், ஆனால் ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. அண்ட் முக்கியமாக வந்து சொல்லணும்னு நினச்சா அந்த மியூசிக் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபீலே இல்லை, அது ஒரு படம் பார்த்துட்டு அது மாதிரி தான் இருந்தது. ஸோ எப்படி அந்த சாங் அதெல்லாம் கொண்டு வந்தீங்க? தேங்க்யூ. இதில் வந்து ஃபஸ்ட்டு சாங் ஐடியாவே இல்லைங்க. ஸோ திடீர்னு என்னோட பழைய டீம், ஹர் நேம் இஸ் ஸ்டர்லின் நித்யா, ஓகே, ரஹ்மான் சாரோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு டேலண்டடு. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு சில்வர் மெடலே வாங்கியிருக்காப்புல மியூசிக்கில். அண்டு காமசூத்ரான்னு நினைக்கிறேன், அந்த படம் கொஞ்சம் ஆஸ்கருக்கு வரைக்கும் போச்சு. ஸோ அதில் மியூசிக் எண்டில் இவங்கெல்லாம் தான் மெயினாகவே அரேஞ்சர் ப்ரோக்ராமர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க. அண்டு இண்டிவிஜுவலாகவே நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதெல்லாம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகிருந்தால் ஷி வில் பி த மியூசிக் டைரக்டர் ரைட் நவ். ஓகே. ஸோ இந்த வாட்டி நான் மறுபடியும் அவங்கள விடலை. ஏன்னா 10 years பிஃபோர் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு 3 சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்ராமர் மெயினாக அரேஞ்சர் ப்ரோக்ராமர் வந்து மிஸ் கிருஷிவான்னு பேர். ஓகே, தேவாசரோடைய தம்பி அவர். அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. நம்ம ஒரு பொண்ணுன்னு சொல்லி எல்லாருமே யோசிப்பாங்க, அந்த மாதிரி இல்லை. டேலண்ட் வைஸில் வேறு லெவல் டேலண்ட் அது. ட்ரூ. அண்ட் கம்மிங் பேக் டு யுவர் ஜேர்னி, இந்த என்னன்னா இப்போ கணக்காணும் காலங்கள்லேருந்து ஆண்டாள் அதுலேயே வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு கேப் இருந்தது இல்லையா? ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருந்தீங்க. அண்ட் எகெயின் எதனால நீங்கள் திருப்பி வரணும்னு ஆசைப்பட்டீங்க? டெக்னீஷியன் ஆனதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் ஸ்லாட் தான் கேட்டிருந்தேன். அப்போது வந்து இன்னுமே வந்து பேர் இருக்கு. they still people call me பாலா. people call me still பாலா சேனல்ல. ஓகே, பாலா தான் இப்போ வரைக்கும் பேர் பாலா தான் வருது எல்லாருக்குமே. ஆமா, எல்லாரும் இப்போ நானும் இப்போ பச்சை வந்து ஸ்டில் டச்ல தான் இருக்கு.
பச்சை. நான் இப்போ பார்த்தீங்களா பச்சைன்னா பச்சை. எங்களுக்கு இப்போ வரைக்கும் நாங்கள் கால் பண்ணும்போது ஜோ, பச்சை, பாண்டி இப்படி தான் எங்களுக்கு இப்போ வரைக்கும் வரும். அதனால் சேனலும் இப்போ வரைக்கும் நம்மளை பாலான்னு தான் கூப்பிட்டு இருப்பாங்க. அது அவங்க வச்ச பேர். பட் இப்போதைக்கு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு வெயிட்டேஜான ஒரு ஸ்கிரிப்ட், இன்க்ளூடிங் நெகட்டிவ் தான் லைக் லாட். ஓகே. நெகட்டிவ் ரோல்ஸ்லாம் வந்தால் ரொம்ப ஈஸி கூட எனக்கு. ஏன்னா அது நாங்க பெருசாக இது பாலாவாவே இன்னும் அந்த அந்த ஐடென்டிட்டி உங்களை அது எல்லா இடத்துலயும் அதே சொல்றாங்கல்ல. ஸோ நிறைய ரோல்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணுது அவங்களுக்கு. இப்போ வந்து வில்லன் ரோல் பண்ணா இன்னும் பாலாவாவே பார்ப்பாங்களே அப்படின்ற மாதிரி. அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி வந்து ஃபீர் அளவுக்குலாம் யாரும் ஆப்பர்ச்சுனிட்டி தரல. ஓகே. வரலை, சும்மா சொல்லிக்கூடாது. நம்ம வராதனால நான் தான் ஆரம்பிச்சு சொன்னேன், நம்மள ஒரு பொருட்டே இல்லை. ஸோ அதனால தான் ஐ பில்ட் மை ஓன் வே பாத். நம்ம போவோம், அதுக்கப்புறம் யாரெல்லாம் வராங்க இப்போ தான் தெரியுது ப்ரொடக்ஷனுடைய பெயின் என்ன. யா. ஆனால் இன்னும் நீங்கள் அந்த அவங்க எல்லாரும் கூட அந்த டச்லேயே தான் இருக்கீங்கல்ல. எல்லாரும் சொல்ல முடியாது, உண்மையை சொல்லிடணும். எல்லாரும் சொல்ல முடியாது. பச்சை மது வந்து இன்னும் டச்சில் இருக்காப்புல. அதுவே கூட மதுவே வந்து சில 5 to 7 இயர்ஸ் கழிச்சு தான் நான் பேசணுமே. ஓகே. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து இன்னொரு பார்ட் 2 வந்தால் எப்படி இருக்கும், அதுவும் இந்த சேம் கேங்கோட நீங்கள் ராகவி பச்சை இந்த மாதிரிலாம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு சீக்கிரம் நடக்கணும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது. உங்களுக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் அது எந்த அளவுக்கு வரும்ன்றது எங்களுக்கும் தெரியணும்ல. ஒரு விஷயம் அது எப்படின்னா இந்த தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுக்கும்போது நல்லா இருக்கும் திக்க, அடுத்து எடுக்கிறப்ப அதோட டைலூட் ஆகிடும். உண்மை அதுதான். எனக்கு கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து இவர் பார்க்க தோனி சார் மாதிரி இருக்காரே, இவர் பார்க்க சூர்யா மாதிரி இருக்காரு, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லை? ஆமாங்க இல்லைன்னா சொல்ல மாட்டேங்க. அந்த திடீர்னு சூர்யா சாரோ, திடீர்னு தோனி சாரோ, இல்லை திடீர்னு பிரசன்னா சாரோ, இல்லை திடீர்னு இப்போ இருக்கிற லுக்குக்கு கொஞ்சம் ஃபகத் சாரோ, இந்த மாதிரி எதுவும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சந்தோஷம். சம்ஹவ் தே ஆர் ரிமெம்பரிங் மீ. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு இருக்கோம் மனசுக்குள்ளே, சந்தோஷம். அது ஆண்டவன் கொடுத்த அருள் கிஃப்ட், அவ்வளோதான். அது வரைக்கும் சந்தோஷம். அடுத்து நம்மளாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பை காட்ஸ் கிரேஸ் இப்போ ப்ரொடியூசர்ஸ் கிடச்சி பண்ணதுக்கப்புறம் அப்போ ஒரு ஐடென்டிட்டி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இருந்தாலும் சந்தோஷம். எஸ். அண்ட் அடுத்தபடியாக மேரேஜ் கான்ட்ராக்ட் அப்படின்றப்ப எகெயின் ஒரு ஆன் ஸ்க்ரீனுக்கு திருப்பி வரீங்க ஒரு ஆக்டரா. அந்த ஒரு முடிவு எப்படி? நீங்களே ஒரு டேரக்டராகவும் இருந்து ஆக்டராகவும் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம்? இல்லை, நிறையா ஹீரோஸ்கிட்ட கேட்டோம். அந்த ஷார்ட் ஃபிலிம்மு நான் வந்து என்னோட ஐடென்டிட்டி வச்சு நான் இது வரைக்கும் யாருக்கும் அப்ரோச் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி பாலா பேசுகிறேன் அப்படின்னு ஐ நெவர் டிட் தட். ஓகே. ஏன்னா நம்ம ஒன்று சொல்லும்போது திடீர்னு நீ எல்லாம் அவ்வளோ பெரிய ஆளான்ட்டாங்கன்னு வைங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இல்லை ஒரு வேலை. ஏன்னா இன்றைக்கி வந்து சொல்ல முடியாது யாருக்கு வேணால் எந்த பேசுகிறதுக்கு ஒரு டக்குன்னு வந்துடும். அதனால் நான் அந்த ஐடென்டிட்டி சொல்லி நான் இது வரைக்கும் அப்ரோச் பண்ணதே இல்லை. ஸோ அதனால் ஸோ பர்சன் ஹேவ் அப்ரோச் ஃபியூ டேலண்ட்ஸ். ஹீரோவும் பண்ணியிருக்காங்க, ஹீரோயின்ஸ்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கேன். கேட்கும்போது அந்த ஸ்கிரிப்டை கேட்கும்போது பயந்துட்டாங்க. ஏதோ வில்லங்கமா இருக்குமோ, ஐயோ இதெல்லாம் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படி இப்படின்றாங்க. என்னடா இது பேக் ஃபயர் ஆகுமா, என்ன பேக் ஒன்றும். பட் அந்தளவுக்கு நான் சொல்லும்போது ஃபேக்டை சொல்லும்போது தே காட் ஸ்கேர்டு. ஓகே. ஸோ ஹீரோஸ் எல்லாம் பண்ணும்போது ஐயோ ப்ரோ அப்படின்னாங்க, இது கொஞ்சம் டர் ஆகுது ப்ரோ. அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தே அகெயின் கமிங் பேக். ஐயோ வி மிஸ் சொல்லியிருக்கலாம்ல ப்ரோ அப்படின்னு திருப்பி உண்மையே சொல்லுவோம். இதுதாங்க இந்த மாதிரி டைலாக்ஸ் இருக்குது, நம்ம டைலாக்ஸ் இருக்குது. நான் பேச மாட்டேன், எங்கள் அம்மாட்ட பேசுங்க, எங்கள் அப்பாட்ட பேசுங்க. சரி நம்மளே இறங்கிடலாம். நானே இறங்கி தான், வேறு வழி இல்லை. அப்படி இறங்கினது தான் மேரேஜ் கான்ட்ராக்ட். இல்லைன்னா என் லுக்குக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பார்த்தீங்கன்னா டொக்கு மாதிரி தான் இருப்பேன். அந்த ஒரு ஹீரோயின் என் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருப்பார் அவர் பிரவீன். நல்லா அவரோட லுக்கு நல்லாயிருக்கும். நான் பார்த்தா ஒரு டொக்கு மாதிரி தான் இருப்பேன். ஆனால் அந்த மாதிரி லுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பர்சனாக தான் தெரியும். கண்டிப்பாக. தேங்க்யூ. ரைட்டிங் வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்லிங்க இல்லையா பேசப்படுது அப்படின்னும் போது மேபி எனக்கு பெருமைன்றதை தாண்டி ஓகே ஒரு உண்மையான விஷயம் எழுதியிருக்கோம், மக்கள் இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவுமே பார்க்க முடிஞ்சது. அண்ட் இந்த டைமும் இப்போ நீங்கள் எடுத்த விஷயங்கள்லையும் அதே தான், எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவுமே இருக்குது, எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருக்கணும் அப்படின்றது எப்படி ஐடியா வந்தது? அது எப்படின்னா மேரேஜ் கான்ட்ராக்டில் ஆரம்பிச்சது தாங்க. அது ஒன்ஸ் நம்ம ஒரு பயாஸ்டாகவே நம்ம யோசிப்போம் தெரியுங்களா. பசங்கன்னா பசங்க சரி மட்டும்தான் யோசிக்க தோணும், பொண்ணுங்க சரி யோசிக்கிறதுன்றது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எத்தனை பசங்களுக்கு தெரியும் அம்மாவுக்கு இத்தனை பெயின் இருக்குது, அம்மாவுக்கு இத்தனை வலி இருக்குன்றது. எனக்கு கூட தெரியாது, எங்கள் அம்மா அந்தளவுக்கு காட்டிக்கல. அந்தளவுக்கு ஷீ இஸ் நோ மோர். பட் ஐ நெவர் ஃபெல்ட் ஹர் பெயின். ஏன்னா அப்படி தான் வி பேம்பர்டு. அது தப்பும் கூட, அந்தளவுக்கு ரொம்ப பேம்பரும் பண்ணக்கூடாது. ஸோ பெயின்ஸ் தே ஷுட் டீச். பொண்ணுங்களுடைய வழி என்ன, அவங்களுடைய மென்டாலிட்டி என்ன, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது கைஸ் ஹேஸ் டு பி டாட்.
இது பண்ணியே ஆகணும். பசங்க மட்டும் பொண்ணுங்களுக்கு சொல்லி பசங்க அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு இருந்து ஒரு யூஸும் இல்லை. அவங்களுக்கும் நம்ம அனுசரித்து போகணும். அவங்களுக்கும் பெயின் இருக்குது. இங்கே அவங்களோட ஃபீல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை நம்ம மாதிரி பேசுவாங்க. பசங்க ஃபீலில் என்ன ஆம்பளை ஃபீல் பொம்பளை ஃபீல்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் மனசு தானே, எல்லாருக்கும் குத்துனா வலிக்கும், எல்லாரும் சாப்பிட்டா எனர்ஜி தான் வரும். அந்த ஒரு விஷயம் பயாஸ்டாக இருந்து நான் எழுதின போது இல்லை இது தப்பாக இருக்குன்னு சொல்லி மாற்றும் போது தான் ஈக்குவல் எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தென் ஐ ஹவ் புட் மை செல்ஃப் இன் டு எவ்ரி ஷூஸ். எஸ். இப்போ அது பழக்கமாகவே சின்ன வயசுலேருந்து அது பழக்கம். ஒருத்தரை பார்த்தா அவங்களுடைய இன்டென்ஷன் என்னன்றது கண்ணிலே தெரிஞ்சிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெளிவாங்க. ட்ரூ, வெரி ட்ரூ. அவங்க நடிக்கிறாங்களா இல்லையான்றது அப்பட்டமாக தெரிஞ்சிடும். இன்ஃபேக்ட் சசிகுமார் கூட டைரக்டர் சார் சசிகுமார் சார் கூட சொல்லியிருப்பார், எல்லா பயிலும் நடிக்கிறாங்கங்க, நம்ம தான் கற்றுக்கணும், அந்த மாதிரி பழகிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வெரி நைஸ். ஆக்சுவலி ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்த விஷயங்கள். அண்ட் நான் வந்து உங்களுக்காக ஒரு ரேபிட் ஃபயர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூல் லவ் தாங்க. ஸ்கூல் லவ் எல்லாருக்கும் இருக்கிறது தான். பப்பி லவ், தட்ஸ் ஆல். பப்பி லவ். ஓகே, இப்போ ஒரு லவ், உங்கள் லவ் ஆஃப் லைஃப், அந்த ஜர்னி எப்படி ஆரம்பிச்சது? மேரேஜ் கான்ட்ராக்ட் பார்த்துட்டு தான். ஓகே, அந்த படத்தில் நடந்த மாதிரியே நடந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி இல்லை. அவங்க நீங்கள் பேசுகிறத பார்த்துட்டு ஒரு பொண்ணு வந்து ஓகே திஸ் இஸ் த மேன் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி ஐ வுட் லைக் டு பி அ குயின் அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் பார்த்துட்டாங்க. அம்மா பார்த்து வச்சுருந்தேன். அம்மா பார்த்து வச்சுருக்காங்க. பட் மேரேஜ் கான்ட்ராக்ட் அப்புறம் தான் அவங்களுக்கும் வந்து இம்ப்ரெஸ்ஸாக இந்த மாதிரிலாம் ஐ வுட் லைக் டு சைன் யுவர் கான்ட்ராக்ட் அப்படின்னு. இல்லை கான்ட்ராக்ட்லாம் வேணாம். ஏன்னா அதில் நான் எப்படி வச்சுருப்பேன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ண ரெடினும் போது காலில் விழுந்துருவான். ஏம்மா நீதாம்மா கடவுள் அப்படின்னு. அந்த எஃபெக்ட் தான், சேம் ஃபீல். ஓகே, அவ்வளோதான். வென் சம்மோன் இஸ் ரெடி டு டூ சம்திங் த ட்ரூனஸ் இருக்கும்போது அப்புறம் காலில் விழுந்துடணும். இதில் போயிட்டு நம்ம யோசிக்கவே கூடாது. அவ்வளோதான். இந்த ஒரு இதுதான். அண்ட் அடுத்ததா நிறைய வியர்டான ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்கும்ல உங்களுக்கு அந்த டைம்? ஐயோ, ஏதாவது ஒரு வியர்டான ப்ரொபோசல் ரொம்ப கிரேசியா? ஐயோ, ஃபோன் டக்குனு கல்யாணம் பண்ணிக்கோங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்களா? ஐயோ நீ வேற என்கிட்டே ஃபோன் பண்ணி என்ன உங்களாம் செத்து போயிட்டீங்களா, உயிரோட தான் இருக்கீங்களா, செத்து போயிட்டீங்க, ஏய் என்னடா இப்படி எல்லாம் கேட்குறீங்க, நாளைக்கு ஷூட்டிங் இருக்கும். ஓகே, இந்த ஃபோன் எல்லாம் நாங்களாம் ஆனால் அப்போ சோஷியல் மீடியா இருக்காது, பெரிய ரூமர்ஸ்லாம் ரொம்ப வைடாக ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான இதுவும் இருக்காது. இருந்தாலும் எப்படி இப்படி கேட்குறாங்க தெரியலைங்க. நம்பர் வந்து எப்படியோ எல்லாம் பறவை இரவி போய் அப்படியே நிறையா. நான் மட்டுமாங்க இந்த இதில் இருக்கேன், இந்த ஃபேமில் நம்மளை மாதிரி எத்தனையோ சீனியர்ஸ் எத்தனை அனுபவிச்சிருப்பாங்க. நம்ம டீம்ல நிறைய பேர் இருக்கானுங்க. ஓகே, எல்லாருக்கும் நான் மட்டும் இல்லை, எத்தனை பேருக்குமே எல்லாம் தூங்கவே விட மாட்டாங்க. திடீர்னு எடுத்து எது அப்படியா இதுதான் காந்தி செத்துட்டாரா, அந்த மாதிரி தான் நிறைய நடந்திருக்கு. ஸ்பாட்லலாம் நடந்திருக்கும், வந்து பேசுவாங்க. நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை. வேற ஏதாவது உங்களுக்கு நடந்தது இன்ட்ரெஸ்டிங்காக? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கானா ஒரு குழந்தை ஒரு 3 இயர் குட்டி ஸ்ரீலங்காலேருந்து ஒரு வந்திருந்தாங்க, எங்களை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. ஓகே, ஷூட் போயிட்டுருக்கு, போரூரில் ஷூட் போயிட்டுருக்கு. அது வந்து ஜோ அந்த கேரக்டர் வந்து எப்பயுமே இப்படின்ட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம், அவன் பாண்டி வந்து இப்படின்ட்டே இருப்பான். அந்த ரியாக்ஷன் அந்த குழந்தை பண்ணிச்சு, 3 வயசு குழந்தை. அது எங்களால் மறக்கவே முடியல. அங்கேருந்து வந்து ஒரு 3 குட்டி பாப்பா 3 வயசு 4 வயசு தான் இருக்கும். அவங்க நம்மளை இது பண்ணும்போது வி காட் எவ்ரி ஒன் காட் டச்சு. ஷூட்டை நிறுத்திட்டு டைரக்டர் வாஸ் ஆல்சோ என்ஜாய்டு. அந்த ஒரு விஷயம் மறக்கவே முடியாமல் இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஒரு எம்பாரசிங்கான மூமெண்ட்னா என்ன லைஃப்பில்? சேனலுடைய ஃபஸ்ட்டு அவார்ட் ஷோ அது ஸ்டேடியமில் நடக்குது. எம்பாரசிங்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் திடீர்னு டபக்குன்னு தலை குனியற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது வெக்கம், பயங்கர வெக்கம், கூச்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு இது நடக்குது. நாங்கள் எங்களுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டாக செகண்டான்னு கரெக்ட் எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அங்கே நடக்குது. நாங்கள்லாம் முன்னாடி சின்ஸ் வி ஆர் சேனல் ப்ராடக்ட்ஸ் முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. சரி, நானும் கேரக்டர் உன்னின்னு ஒருத்தருப்பான் ஐயப்பன், நான் இப்போ நடிச்சிட்டு தான் இருக்கான். நானும் இவனும் செஞ்சு மச்சான் வாடா அப்படின்னு போகிறோம். இட்ஸ் மீன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலான்னு போகிறோம். எந்திரிக்கிறோம். ஒரு பொண்ணு, ஐ திங்க் காலேஜ் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், படிச்சிருப்பாங்க, 12th காலேஜ் ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன். திடீர்னு இப்படி நாங்கள் மேலே எல்லோரும் பார்த்துட்டாங்க, ஹாய் 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 ஹாய்ன்னு இருக்காங்க. போய்ட்டுருக்கோம். அவங்க டக்குன்னு கூப்பிடுங்க அப்படின்னு. மச்சான் மாப்பி நீ போய்ட்டுறா, நான் வந்துடுறேன் அப்படின்னு. நான் சொல்லுமா அப்படிங்கிறேன். கபாருங்க பிடிச்சி கிஸ் அடிச்சாங்க. கிஸ் அடிச்சுன்னா கத்துறாங்க, கலாரும் கத்துறாங்க அப்படின்னு. நான் இல்லடா பதிவாயிருச்சு. அது இது எப்படி தெரியல, இது எப்படி கன்வே ஆகும்னா நாம ஏதாவது போயிட்டு பண்ண மாதிரி ஆடக்கூடாது. அந்த பாவம் பகிர்ந்துச்சு. பட் இட் வாஸ் அ வெரி குட் மூமெண்ட் அண்ட் ஷீ டு வெரி ஸ்மைல். தேங்க்யூமா டபா டபா சொல்லிட்டாது பண்ணுவோம் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபேன்ஸ் லவ் அப்படியே நிறைய கொட்டியிருக்காங்க உங்களுக்கு. இருக்கு இல்லைன்னா அதில் வந்து ஐ எம் ரிச்சர், அந்த ரிச்சஸ்ட் கை இன் தட்
ஃபேன்ஸ் லவ் அஃபெக்ஷனில் ஒன் ஆஃப் ரிச்சஸ்ட் கை டூ. ஸோ ஹாப்பி டு ஹியர் திஸ். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு செக்மெண்ட் இப்போ தான் டக்குன்னு யோசிச்சேன். நான் வந்து ஒவ்வொரு கணக்கான கேரக்டர்ஸாக சொல்கிறேன். அவங்க கூட உங்களுக்கு நடந்த ஒரு சீக்ரெட்டாக இருக்கலாம், ஒரு நாட்டி மூமெண்ட் அந்த மாதிரி. பிளாக் பாண்டி. பிளாக் பாண்டி அவன் நாட்டி மூமெண்ட்ன்றதை தாண்டி ஸ்பாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பான். துருத்துருன்னு இருப்பான். எல்லாரையும் ஃபன் எலமெண்ட்டாக ஜாலியாக வைக்க ட்ரை பண்ணுவான். பட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கை வித் லாட் ஆஃப் பெயின். ஹி கேம் ஃப்ரம் ஸ்க்ராச். அதனால் அந்த விஷயம் எல்லோரும் நல்லா ஜாலியாக என்கேஜ்மெண்ட் வச்சுருப்பான். அது பிடிக்கும். அது மட்டும்தான். மற்றபடி பர்சனல்லாம் தெரியாது. ஓகே, அடுத்து பச்சை உண்மையிலே பேத்தட்டிக்கான ஒரு கேரக்டர் தான் அது. ஆனால் அவங்களுக்கும் பச்சைக்கு அந்த அவர் பொசசிவ் ஆகிற மொமெண்ட்லாம் இருக்கும் இல்லையா? இவர் ராகவி கூட க்ளோஸ் ஆகுறாரு அப்படின்ற ஒன்றுமே இல்லை. அது அந்த விஷயம் ஒன்று சொல்கிறேன், பயங்கர இன்ட்ரெஸ்டிங். பச்சையை வந்து நான் எப்பயுமே டேப் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லாரையும் டேப் பண்ணி இப்படி பண்ணுறதுன்றது பசங்க யூஸ்வலாக நம்மள அப்படின்னு பண்ணுறேன். அது பல வருஷமாக வாங்கிட்டே இருந்தேன் என்கிட்ட. 2 வருஷம் இல்லை, டப்புன்னு தலை பலா ஒரு நாள் இல்லாமல் நான் அடிப்பேன், அது ஊரே பார்க்கும் அப்படின்னா பலாருன்னு வச்சேன் எபிசோடில். எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தாரோ அப்படின்ற மாதிரி சிரிச்சுதான் அடிச்சு பார்த்தியா நான் சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி அவன் ஜாஸ்தி பேச மாட்டான். பட் நிறைய கால்குலேட்டிவாக இருப்பான். சினிமாவை பற்றி நிறைய தெரிஞ்சுப்பான். அந்த ஒரு விஷயம் அவனுக்கு பிடிக்கும். அண்டு அதான் இது என்ன வேணா ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சே அவனுக்கு, அதனால் அவன் பிடிக்கும். ராகவி சொன்னால் நம்ப மாட்டீங்க, நல்லா ஜாலி டைப் தான். ஸ்வீட்டான வாய்ஸ் இருக்கும் பார்ப்போம். இவங்க வாய்ஸ் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி க்யூட்டாக தான் இருக்கும். அந்த ஒரு க்யூட்னஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஒரு க்யூட்னஸ் லெவல். அது அப்போது இப்போ மாறி இருப்பாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே நாங்கள் ஹாய் பாய் தான் செட்டில் வந்து எல்லாருக்குமே. ஜஸ்ட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஹாய் பாய். பட் பேசும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், காமெடியாக இருக்கும். அந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோதான். ஓகே, அடுத்தது வந்து வினித். அவர் கேங் வெர்சஸ் கேங்கிறதுனால அதிகம் எங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணிக்க விட மாட்டாங்க. நீங்க சண்டை போட்டே இருங்க, அப்பதான் அது ஆன் ஸ்கிரீன்ல நல்லா தெரியும். ஆமா, அதிகம் இன்ட்ராக்ட் பண்ணிக்க. அந்த மாதிரி சண்டைலாம் வந்திருக்கா? ஏன்னா அதுல நிறைய சண்டைகள்லாம் பார்க்க முடியல. அந்த மாதிரி லைட்டா நான் ஒரு ஸ்டூபிடிட்டிஸ்லாம் நான் ஊர் சைடில் டக்கு சின்னதாக அப்போ சிட்டி கல்ச்சர்லாம் எங்களுக்கு பசங்களுக்கு தெரியாது. சும்மா கலாய்க்கிறதே ஒரு நார்மலான விஷயன்றது எங்களுக்கு தெரியாது. பட் அட் வில் பி ஊர் சைட்லாம் பார்த்தா இட் வில் பி அஃபென்சிவ். அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தேன். அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன், ஓகே சும்மா கலாய்க்கிறாங்க நம்ம பசங்க, நம்ம பிடிச்சி கலாய்க்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். மற்றபடி வினித் அவருண்டு ஒரு வேலை ஒன்று இருப்பார், அவ்வளோதாங்க. ஓகே, எஸ். உன்னி அந்த டைம் அவர் கேரக்டர் அங்கிள் கூப்பிடுவீங்க தானே? ஆக்சுவலாக அந்த கேங்லேயே கொஞ்சம் ஏஜான ஒரு பர்சன் அவர் தான் அப்போது. அதனால் நார்மலாக தான் பேசிப்போம். கொஞ்சம் நாட்டினஸ் இருக்கும் அவன்கிட்ட, நிறைய நாட்டினஸ் இருக்கும். சைலண்டாக பண்ணுவான், தெரியாது. ஆனால் எல்லா கேரக்டர், ஏன்னா கரஸ் கேரக்டர், ஜீவா சார், இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் இப்போ வரைக்கும் நினச்சாலே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது இதெல்லாம் யோசிக்கிறப்ப. நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு இப்போ மெமரி நல்லா, ஆமாம் இல்லை இந்த மாதிரி ஸ்பாட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாலும் அப்படின்னு தான் தோணுது. ஆக்சுவலி நைஸ். சங்கவி அவங்க டென்டிஸ்ட்ன்றதுனால ஆரம்பத்துலேருந்தே வந்து நம்ம அதான் சொல்கிறேனே ஹாய் பாய் எல்லாருக்குமே, யாரோட பர்சனல்ஸ் யாருக்குமே வந்து இருக்கும். ஆனால் செட்டில் வந்துட்டா ஒரு ஃபன் அப்படியே இருக்கும், எனர்ஜி எல்லாருக்குமே. இதில் என்னன்னா எல்லாருக்குமே ஒரு எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருந்தது. என்னன்னா எல்லாருமே காலேஜ் முடிச்சிட்டோம். பட் நம்மளால் நம்ம நிறைய இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தோம்னாலே ஒன்ஸ் வந்து வாடா போடா அப்படின்னு அப்படி இப்படின்னு ரகலை பண்ண ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஒரு இது கிரியேட் ஆகும், ஒரு ஸ்பார்க் எங்கேயா கிரியேட் ஆகும். அது ஸ்பாட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடக்கூடாது. அதனால் எல்லாருமே அந்த ஒரு ஷார்ப்னஸில் இருந்தோம். எல்லோரும் அவங்க வேலை அப்படி தான் இருந்தோம். நானும் போனால் கம்முன்னு டவலை போட்டு தூங்கிடுவேன், ஹெட்செட் வச்சு ஷார்ட்னா இருந்துச்சு போயிடும், அவ்வளோதான் கெப்பாசிட்டி. சூப்பர். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி சார், ஏன்னா நிறைய மெமரிஸ் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க கூட. அதுவும் இல்லாமல் உங்களோட ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு யோசிக்க வைக்கிற விஷயமாவே இருக்குது. ஓகே ரிலேஷன்ஷிப்பா, ஓகே இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கு பதிலாகவும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இந்த எக்ஸ் ரீயூனியன் டே அது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு பயத்தையும் ஒரு பயத்தை தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன். பயம் இங்கே யாருக்குமே பயம் தேவையில்லைங்க. எல்லாமே உண்மையாக இருந்துட்டா பயமே தேவையில்லை. இவ்வளோதான் ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லாம் பூமர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சும்மாங்க. நம்ம வர்ற இந்த ஜென்ரேஷன்லாம் வந்து இப்போ நம்ம பேச முடியுமா? இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்ட்ட 2K கிட்ஸ் எல்லாம் பேச முடியுமா?
வேற லெவலில் தலை அதெல்லாம் வேற லெவல் தலை தட்டி போயிட்டேருன்றாங்க. விட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே. ஒன்றுமே இல்லை. ஸோ கண்டிப்பா இந்த படம் நல்ல வெற்றியை வந்து உங்களுக்கு தரும். அதே மாதிரி இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா கொடுத்து மக்கள் கிட்ட நிறைய போய் ரீச் ஆகி நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். பிளஸிங்ஸ் வித் பிளஸிங்ஸ். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துக்கிட்டேன். ஐ தேங்க் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் டு பிஹைண்ட் வுட்ஸ் டு கிவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரெஸ்பெக்டிங் this kind of tiny personalities and also giving slot for interviews. இதுக்கும் pleasure sir, pleasure. I'm very happy for Behind Woods. Thank you so much sir. இன்னும் நிறைய சக்சஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். Thank you so much. With pleasure, with pleasure, with your blessings, with your blessings. Thank you very much. Charles Group presents Startup Singham, co-presented by Soho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. Twin Birds. Wear it, feel it, love it. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description.